எப்பவுமே முதல்ல வர்ற இம்ப்ரெஷன் எப்பவுமே மாறமாக மனசில் பதியும். அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால பொருளாதார ரீதிக்காக நான் வந்துடுவோம். கை குழந்தையோட ஒரு 3 மாதம் கை குழந்தைய வச்சுட்டு ஒரு கல்யாணம் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அந்த காலத்தில் சினிமாவே பார்க்கக்கூடாதுங்கிற குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவோ. அப்படி இருக்கும்போது இந்த சினிமா தான் எனக்கு வாழ்க்கை ஆகிடும், அதுதான் என்னுடைய தொழிலாயிடும்னு நான் அன்றைக்கி கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. ஏற்கனவே நான் ரேடியோ நாடகங்களில் நடித்ததுனால ஒரு வாட்டி பிஎன் ரெட்டி சார், வாகினி ஸ்டூடியோ முதலாளி, அவர் என்னுடைய குரலை கேட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு ஸ்டேஷன் டைரக்டரை கேட்டிருக்காரு. ஒரு பிராமண பொண்ணு, ஒரு சின்ன வயசு 15 வயசு இருக்கும் அப்படின்னு, வந்து பார்க்கலாமா, என்னுடைய படத்தில் ஒரு நல்ல ஹீரோயின் வேஷம் இருக்குது, சரியாக வருமா? நாங்கள் ஒல்லியாக இருக்கோம், நல்லா ஒரு வெள்ளையாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், தவிர பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்று இல்லையே. அவர் வந்து பார்த்துட்டு என் பொண்ணு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறியான்னு கேட்டார். எங்கேயோ உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு போல் இருக்கு இந்த நடிப்பு. சினிமான்னு இல்லை, சின்ன சின்ன நாடகங்கள் எல்லாம் நடிப்பேன். படிப்பு கூட ஜாஸ்தி கிடையாது. அப்போ நடிக்கும்போது இருந்த ஒரு சின்ன அனுபவத்தில் அந்த ஆர்வம் எங்கேயோ எனக்குள்ளே இருந்திருக்கு. உடனே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் வீட்டுக்கு போய் எதிர்ப்பு நிறைய இருந்தது, பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு படத்தில். அப்படி வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அது. அதுக்காக வந்தேன். பட்டு ஏதோ ஒரு வேஷம் கொடுப்பாங்க, அதனால எனக்கு ஒரு வருமானம் வரும், குழந்தையும் காப்பாற்றலாம், ஃபேமிலிக்கு பற்றாக்குறையாக இருந்த ஒரு அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு எடுப்புலேயே எனக்கு விஜயா ப்ரொடக்ஷன்ஸினுடைய சவுக்கார் படத்தில் ஒரு கேரக்டர், மார்க்கஸ் பார்ட்லி வாஸ் மை கேமராமேன், எல்வி பிரசாத் வாஸ் மை டிரெக்டர், நாகிரெட்டி சக்கரபாணி ப்ரொடியூசர்ஸ். பெரிய ஒரு இதுலேருந்து வந்துச்சு எனக்கு. இந்த 2 மாதம் ஆச்சு மூவி டெஸ்ட்டுக்கு அப்புறம் யார் வரலேன்னும் போது கண்டம் பண்ணிட்டாங்க போது என் மூஞ்சிக்கு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 2 மாதம் கழித்து எல்வி பிரசாத் சார், சக்கரபாணி எல்லாருமே ப்ரொடியூசர் எல்லாருமே காரை போட்டு ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தோம், அங்கே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப லக்கி பொண்ணு நீ அப்படின்னாங்க. சார் என்ன வேஷம் சார், எதனா இருக்காங்க? என்ன வேஷமா? சினிமாவில் நீ தான் ஹீரோயின், என்டி ராமராவன் அவரு புதுசாக அப்போ தான் வந்துட்டுருக்காரு, வெரி ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் லுக்கிங் கை, அவர் தான் ஹீரோ, அவர் கூட நடிக்கணும், நல்ல டீம் எல்லாமே சொல்லி என் சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படி நான் வந்தவோ அந்த படம் ஒரு 3-4 மாதம் ஷூட்டிங்கில் முடிச்சுட்டாங்க. 1949 முடிச்சுட்டு 50 ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம். அந்த நேரத்தில் அந்த ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு ஜெமினி ஸ்டூடியோவில் வேஷம் கிடைக்குமா ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருந்தாங்க. 3 பிள்ளைகள் தமிழில் எடுத்த படத்துக்கு தேடிட்டு இருந்தாங்க. அங்கே நான் போகும்போது ஜெமினி கணேசன் சார் கேஸ்டிங் மேனேஜராக இருந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து காமினார். சவுக்காரில் எடுத்த படம் 2-3 படம் எடுத்து கொடுங்க. அது ஒரு வாசன் சார்கிட்ட சொல்லி எனக்கு இந்த அதுலேயும் கதாநாயகி வேஷம். தமிழில் வந்து வனஜான்னு ஒரு லேடியை போட்டாங்க, தெலுங்கில் எனக்கு கொடுத்தாங்க ஸ்ரீராம் ஜோடியாக. அதில் கண்ணாம்பா, ஆர் நாகேந்திர ராவ் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல சான்ஸு. அது கூட எனக்கு 2வது குழந்தை பிறந்து ரொம்ப வீக்காக இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு செட்டில் வந்து நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போது வாசன் சார் ஜெமினியை கூப்பிட்டு கேட்டார், ஜெமினி கணேசன் சார், அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் சில அறிவுரைகளில் சொல்லுவார் எனக்கு. என்னம்மா உங்களை வர சொன்னார் ரூமுக்குன்னு, நீ ரொம்ப பெரிய ஒரு நடிகை வர வேண்டியவோ, நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது, உன்னுடைய டேலண்ட் பார்த்தா இந்த மாதிரி செட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவங்களே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்து என்னை சரி பண்ணி அப்புறம் அவருடைய அட்வைஸ், ஒரு வாட்டி நீ முகத்தில் அதிகாரம் போட்டதுக்கப்புறம் யூ ஆர் நாட் யுவர் ஓன், யூ பிலாங் டு தி பப்ளிக். ஸோ உன்னை பற்றி நீ அக்கறை எடுத்துக்கிட்டு நீ நல்லா இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பெஸ்ட் அட்வைஸ் எனக்கு எஸ்எஸ் வாசன் சார் அவர் ரூமில் உட்காருனார். நான் உட்காரல அப்படின்னுட்டு இருந்தேன். சாரி சார், என்னால் உங்களுக்கு தொந்தரவு ஆகிப்போச்சு. அவர் கேட்டார் ஏன் அப்படின்னா, வருமே 2 குழந்தைங்க இந்த நேரத்தில், சின்ன குழந்தை கை குழந்தையோட இன்னொரு குழந்தை, அதனால் வீக்னஸ்ஸு, அவங்களுக்கு போதிய அளவுக்கு சாப்பாடு கிடையாது, இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே இந்த காசு கிடையாது, எவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டார். மொத்த படத்துக்கு 7500 ரூபா பேசியிருக்கோம். சவுக்கார படத்தில் 2500 ரூபா. அதுவே லட்சமாக தெரிஞ்சது என் கண்ணுக்கு. ஏன்னா
அந்த மாதிரி வேல்யூ மட்டும் இல்லை, அது கூட இல்லாத நாள் என்னுடைய லைஃப்பில். ஸோ தட் வாஸ் சம்திங் வெரி வெரி கிரேட் ஃபார் மீ. அதை மொத்தமாக அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு முதல்ல உடம்பை பார்த்துக்க சொல்லு, பரவாயில்ல ஷூட்டிங் தள்ளி போடலாம் ஒரு 20 டேஸ்ன்னு சொல்லிவிட்டு தமிழ் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு மட்டும் ஓய்வு கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் ஒன்று தான் ஞாபகம் வச்சுட்டேன், நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருந்தால் தான் என் படங்க ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்ங்கிற ஒரு அந்த உணர்வு அப்போ தான் எனக்கு ஏற்பட்டது. ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு தொழில் அமைச்சிக்கணுங்க வந்ததுனால அதில் ரொம்ப ஈடுபாடாக தான் இருந்தேன். பட் அதே நேரத்தில் வீட்டில் எனக்கு யாரும் பெரியவங்க இல்லாதனால வீட்டையும் அந்த குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு இந்த திரைக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்தேன். தமிழ்ல நீங்க நடிச்ச முதல் படம் விளையாடு. ஆமாங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் சார் படம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்ல வந்து திருப்புமுனை அமைஞ்ச படம் தான் எது சொல்லுங்க? திருப்புமுடியா, அது படிக்காத மேதை, சிவாஜி சாரோட பாவை விளக்கு. படிக்காத மேதை பாவை விளக்கில் முதல்ல என்னை வந்து ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க. பட் ஐ டிட் படிக்காத மேதை ஃபர்ஸ்ட். அது முதல்ல வெளி வந்தது, பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கு. படிக்காத மேதையை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களை போடக்கூடாது, சரவி தேவி மாதிரி பத்மினி உங்களெல்லாம் போடணும்னு பல பேர் சொன்னதாகவும், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரே கால நீங்க தான் நடிச்சாலும் நின்றதாகவும் பத்திரிகையில செய்தி முற்றிலும் உண்மை. அவரும் சிவாஜி சார் கூட லைக் டு பட் கேஎஸ்ஜி சார் தான் அதுக்கு காரணம். அந்த குடும்ப பாங்கான கேரக்டர், அந்த இன்னசென்ஸு, அந்த அப்பாவித்தனமானது இதான் சிவாஜி சார் அதில் வந்து ஒரு ஓவர் டூ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் இது. அது வந்து நான் சப்டியூடாக அவருக்கு அடங்கி போன மாதிரி ஒரு மனைவியாக ஆக்ட் பண்ணுவேன். அந்த முகம், அந்த ஒரு அந்த துக்கம் அதெல்லாம் மூஞ்சிலேயே தெரியுது. கஷ்டப்பட்ட ஏழை வீட்டு பொண்ணுங்கிறது சவுக்கார் தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது கேஎஸ்ஜி சார் தான். அந்த அளவுக்கு அப்படி ஒரு பெரிய டிரெக்டர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா இன்னைக்கு இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய அவருக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக. நீங்கள் சிவாஜியோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அன்னைக்கு தமிழ் சினிமாவில் மூவேந்தர்களாக இருந்தவங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, இந்த 3 பேரும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற நடிகை என்னுடைய அதிர்ஷ்டம். நான் வந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய நிர்வாகம், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மகா பாக்கியமாக இன்றைக்கும் நினைக்கிறேங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண நடிகை போயிருப்பேனோ, அவங்களோட போட்டி போட்டு நடிக்கணும், போட்டி போட முடியலனாலும் நிலச்சி நிற்கணும் அவங்க பக்கத்துலங்கிற ஒரு இந்த ஆர்வம் வந்தது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாரும் கூட நடித்த ஒரு பாக்கியம் தான். இந்த 3 நடிகர்களோட அவங்களுடைய அனுபவம் சிவாஜி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. டெஃபினெட்லி கம்ஃபர்ட் ஜோனுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா ஆக்ட் பண்ணணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அதனால் அவர் சோட போயிடக்கூடாதுல்ல. அவருக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க ஈடு கொடுத்து நடித்தா தானே அவரு நிற்க முடியும். ஸோ அந்த டைம் கொடுத்து ரிஹர்சல்ஸில் சாதாரணமாக பண்ணுவார், டேக்கில் வேறு மாதிரியே பண்ணிவிடுவார். அது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படம் 2 படம் ஆயிருக்கலாம். பட் இவருடைய ரேஞ்ச் வேறு. அவர் ஓவர் ஆக்ட் பண்ணும்போது நான் அண்டர் ப்ளே பண்ணணும், அவர் அண்டர் ப்ளே பண்ணணும், நான் கொஞ்சம் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கு எங்கள் 2 பேருடைய காம்பினேஷனில் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா படங்கள் அவரோட நீங்க நடிச்ச படங்கள்ல பார்மலை பாரு, அது ஒரு டைமென்ஷன் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஒரு டைமென்ஷன். உயர்ந்த மனிதன் அவர் கேரக்டர் சரி, உங்க கேரக்டர் சரி. இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து அது மாதிரி 2 பாத்திரங்களை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லுது. இல்லை, அவர் கேரக்டரை வச்சு தானே என்னுடைய கேரக்டர் என்ஹான்ஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் டு பேலன்ஸ் இட் இல்லையா. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய படிப்போ அறிவோ சினிமா எக்ஸ்போஜரோ இல்லைன்னா கூட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிப்பேன் அப்பப்போ. இப்படி பண்ணுறாரு இவர், அப்போ இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அது ரேசர் எட்ஜ் கேரக்டர் வேம்பிஷாக போயிருக்கு. கணவன் மேலே அந்த அளவுக்கு ஒரு பாசம், அதே நேரத்தில் ஒரு பணக்காரத்தனம், எல்லாம் உள்ள ஒரு பணம் இருக்கிற ஒரு அகங்காரம் எல்லாமே உண்டு அவளுக்கு. அட் த சேம் டைம் கெட்டவன் இல்லை. கடைசியில் சொல்கிறாளே, நமக்கு தான் புள்ள இல்லையே, சிவகுமார் சார் கேரக்டர் வச்சு சொல்லுவேன் இல்லையா, அவன் தான் உங்கள் பிள்ளைன்னு சொன்னால் நான் மறுக்க போகிறேன்னா, வெறுப்பேன்னு உங்களை கோவப்படுவேண்ணா, நீங்கள் சொல்லியிருக்கலாமே,
ஒரு நல்ல ஒரு உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்க வேண்டியவன் வந்து வேலைக்காரனா இந்த வீட்டில் இருந்தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். தட்ஸ் குட் ஃபினிஷ் ஃபார் த கேரக்டர். தட் ஷீ இஸ் நாட் அ பேட் உமன். நீங்கள் சொன்ன மாதிரி போகாமல் அவள் விட்டு கொடுக்க மாட்டா வீட்டுக்காரரை. யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா கூட ஃபீல் பண்ணுவான். அவள் வச்சது தான் சாப்பிடணுங்கிற ஒரு சட்டம். நல்ல கேரக்டர்ஸுங்க. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குங்க நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம். புதிய பறவை அது அதை பேசி தான் புதிய பறவை சொல்லாம உங்க கேரக்டர் வந்து நிற்க முடியுமா? என்னன்னா சவுகார் அன்னைக்குன்னு ஒரு பிம்பம் வந்து ரசிகர் வந்து இருந்தது. அந்த பிம்பத்தை அப்படியே உடச்சி மாற்றின படம் வந்து டோட்டலி இட்ஸ் சேஞ்ச். அதுக்கு வந்து சிவாஜி சார் தான் காரணம். பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ராதா மிராசி தி டிரெக்டர் ஹிம்செல்ஃப், ஐயா அதை 2 மூக்குத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய போட்டு இதை போட்டிட்டு இது போய் சிங்கப்பூர் க்ரூனர் மாதிரி பாடகி மாதிரி அந்த ஸ்டைல் எங்கே வரப்போகிறதுன்னா அவர் என்ன லுக் அட் ஹிம். அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்க எந்த ரேஞ்சுக்கு பண்ணுவாங்கங்கிறது அவர் கணக்கு போடக்கூடிய அளவுக்கு திறமைசாலி சிவாஜி. சொன்னாரா அது ரொம்ப ஸ்போர்ட்டிவ், அது ஒன்றும் தப்பாக நினைக்காது, போட்டு பார்ப்போம். ரஷ் பார்த்துட்டு அப்போ எல்லாம் எது திடீர்னு இப்போ பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. ரஷ் எல்லாம் பார்த்துட்டு சரியில்லைன்னா சொல்லிடலாம். செல்ல சவுக்கார் சரியாக வரலம்மா அப்படின்னு சொன்னாக்கா ஷி ஒன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆளுக்கு பிடிக்கவே இல்லை, என்ன போடுறதுக்கு இஷ்டமே இல்லை. அகேன் அந்த படத்துக்கு ரைட்டர் வந்து ஆரூதாஸ். அவரு கேசி மாதிரி அவரும் நின்னார். ஆரூதாஸ் சார். சிவாஜி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். நோ அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸு சரியாக அமையலை எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு எடுப்புலேயே அந்த சாங் வருது பார்த்தேன். ஆல் டைம் ஃபேவரேட் எல்லாருக்குமே அது. அது வந்து பேக்ரவுண்டில் இருக்காங்க இல்லையா குரூப் டான்ஸர்ஸ், அதே டைப் ஆஃப் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வேறு ஒரு நிறத்தில் தைச்சி கொடுத்தாங்க எனக்கு, வேறு கலரில். அது போட்ட உடனே இன்னும் நானே 5 அடி வைரம், அது போட்ட உடனே இன்னும் குள்ளமாக தெரிஞ்சேன். இது க்ரூனர் மாதிரி இல்லையா. அப்போ எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ், நான் வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தேன். அப்போ 19 அதுக்கு முன்னாடி நிறைய ஹாங்காங், பேங்காக், ஜப்பான் எல்லாம் சுற்றிட்டு வந்து நைட் கிளப்ஸ் எல்லாம் சும்மா தமாஷா அப்போது நினச்சி பார்த்துருப்பேன் எனக்கு ஒரு நைட் கிளப் டான்ஸர் மாதிரியோ ஒரு க்ரூனர் மாதிரி வேஷம் வரும்னு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் படிப்பு இல்லாதனால உலகத்தை பார்த்தா நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு ஸ்டடி தோஸ் டான்ஸர்ஸ் அண்ட் பீப்புள், அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இந்த ஜப்பனீஸ் இதெல்லாம் நிறைய பார்ப்பேன் நான். அது வந்த உடனே எனக்கு இந்த கேரக்டர் வந்தது பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லாம போது எனக்கு ஒரு டைம் கொடுங்க சார், அந்த ட்ரெஸ்ஸு சரியாக இல்லாமனே என்ன பண்ண போகிறீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து வர்றேன் சார் அப்படின்னு போய் அங்கே ஹாங்காங்கில் இந்தியா சில்க் ஹவுஸ்னு ஒரு கடை இருக்குது. அதில் அந்த கருப்பு புடை 6 கஜம் பட்டு அந்த சீக்வென்ஸ் ஒர்க் பண்ண கருப்பு புடை வாங்கிட்டு இருந்தேன். அது கொண்டு வந்துட்டு அப்போ எல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஹேர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஓடி போகிறது இல்லை, அவங்க ரெடியாகி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஜோசஃபீன்னு ஒரு கிறிஸ்டியன் லேடி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாதவங்க இண்டஸ்ட்ரியே எல்லாம் உங்கள் கையில் இருந்தது. அப்போ நீங்கள் எத்தனை படம் டைரக்ட் பண்ணி? 16 படம். 16 படம். ஓகே. ஸோ யூ நோ ஆல் தீஸ் பீப்புள். ஜோசஃபின் ஷீ டுக் எ லைக்கிங் ஃபார் மீ. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கூட ஆங்கிலம் பேசுகிறவங்க கம்மி. ஸோ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷி வாஸ் ஏபிள் டு கான்வர்ஸ் வித் மீ. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஓ வாட் ஷுட் ஐ டூ வித் திஸ் சாரிம்மா ஜானகியம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது சார் நான் நிற்கிறேன் அங்கங்கே வச்சு பின் பண்ணிவிட்டு அது வேறு டைப் சாரி மாதிரியே தெரியக்கூடாதுன்னா, அதுவும் என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தா லக்ஷ்மின்னு, அந்த பொண்ணு அந்த ஜோஸ்பைனு சேர்ந்து அங்கங்கே டச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹைட்டு தெரியுற மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்துட்டாங்க. அது 6 கஜம் புடவை தான். காத்தால் ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டோம் அந்த சாங்கு. அதுக்கப்புறம் அந்த சாரி திருப்பி நான் இதுலையும் கட்டலை, அப்படியே ரொம்ப நாள் வச்சுட்டு அந்த லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டேன். இல்லை வரும்போதே சொல்லு அப்படி நின்றுட்டாரு. என்ன தாதா அபிஷே அப்படின்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாளைக்கு கூட ஒரு ஷார்ட்டை கூட அவர் கரெக்ட் பண்ணலை. எத்தனை ட்ரிங்கிங் சீனில் பண்ணி நெகட்டிவ் ரோலில் பண்ணி பேர் வாங்கிட்டு போகிறது கஷ்டங்க. அந்த காலத்தில் ஆல்கஹால் தொட்டு அவள் வந்து
அப்போ வந்து விழுந்துடுவா, அவர் பர்த்டே மிஸ் பண்ணிவிடுவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவா. வித் ஆல் தட் அந்த லவ்வபுளாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த ஷேட்ஸ் புரிஞ்சுக்காமல் நம்ம வேம்ப் மாதிரி பண்ணிடுறது, இல்லைன்ற ரொம்ப ஒரு படித்தாண்டா பத்னி மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் கரெக்ட் இல்லை. யூ ஹேவ் டு கோ இன் பிட்வீன் த லைன்ஸ் when people like you, directors like you tell us a story இல்லையா? அது நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள்லாம் என்னை ஜட்ஜ் பண்ணி இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா நம்ம என்ன சாதித்தோங்கிறத பார்த்து தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் 4-5 பேர் என்ன நான் என்னன்னே தெரியாமல் ஒரு சாலட் டேஸில் என்ன போய் இப்படி பண்ண முடியும், she will do this அப்படின்னு வெஹிமெண்ட்டாக சொன்னது கேஎஸ்ஜி, சிவாஜி, ஏபி நாகராஜன், கிருஷ்ணன் பஞ்சு, ஏவிஎம் செட்டியார் சார். அது இல்லைன்னா அந்த ரோலில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்தது. உயர்ந்த மனிதன் ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்காரு எனக்கு. சார் இது ஒரு மாதிரி வேம்பிஷ் ஆகிடும், முழுக்க ஹீரோயின் படம், இது பண்ண முடியாது, தப்பாக போயிடுவேன்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் செட்டியார் சார். அது வந்து கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணிட்டா வேறு மாதிரியே வரும் சொல்லிட்டு ஃபுல் எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார். அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை, ஃபாரின் இன்ஜெக்ஷன் தான் போடணும், இம்போர்ட்டட் தான் போடுங்க அவருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போகிறீங்க மேடம், எஸ் தெர் இஸ் அ டைம் டு பி இன் அண்ட் டைம் டு பி அவுட். அதெல்லாம் ஐ மீன் ஐ குட் மோல்ட் த ஹோல் திங் ஸோ தட் நாளைக்கு கிரிட்டிசிசம் வரக்கூடாது. அண்ட் எனக்கு பெரும்பாலும் நான் பண்ணக்கூடாதது ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் ரோல்ஸ் போட்டால் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டேல் ஆகிடுவேங்கிற பயம் இருந்தது எனக்கு. அது முத்திரை போட்டுடுவாங்க, இந்த வேம்ப் ரோல்ஸ்க்கு தான். ஸோ ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வரும்போது கூட கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணுறது, ஒரு தமாஷ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரில் முதல்ல சிவாஜி பற்றி சொன்னீங்க. எம்ஜிஆரோட நீங்கள் நடித்த முதல் படம்? எம்ஜிஆரோட நடித்த முதல் படம் வந்து பணம் படைத்தவன். அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் புக்கானோம், வள்ளிநாயகம் சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஏவிஎம் மாடப்புறாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது, சொல்லணும் மேலே. ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு அட்வான்ஸாக போனதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, வந்தால் யாருன்னா வணக்கம் சார் சொல்லிட்டு மறுபடியும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். அன்றைக்கி ஷூட்டிங் நடந்திருக்கு எங்களுக்கு, எம்ஜிஆருக்கு எனக்கு, அப்புறம் வந்து எம்ஆர் ராதா சாருக்கு. சார் நைட் ஷூட்டிங், இது 9 o'clock ஆகிட்டு 6 o'clock வந்தார். வணக்கம் சார்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து நான் சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டேன். எம்ஜிஆர் சார் எங்கேருந்தோ என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் போலுக்கு. ராதா சாரை கூப்பிட்டு, பிடிக்கல எனக்கு, என்ன கால் மேல் போட்டு உட்காடுறாங்க. ஐயா அது எங்கேயோ இங்கிலாண்டில் பிறக்க வேண்டியது இங்கிலீஷ்காரிப்பா, அது அப்படி உட்காந்துச்சுன்னா அது தப்பு இல்லை, அது அப்படித்தான், அது நல்ல பொம்பளை அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பட் ஐ வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த பிக்சர். ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் என்னை தூக்கிட்டாங்க மாடப்புறாவில். அப்புறம் வாசந்தி பிஏன்னு ஒரு அம்மாவை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன என்னுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அதனால் சினிமா போயிட போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துடுச்சு, பயம் வந்துச்சு எனக்கு. பட் ஐ வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் நிற்கலைங்க. நான் கன்னட படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய தெலுங்கு படம் புக்காக இருக்கேன், ராமராவ் நாகேஸ்வரம் கூட, ஜக்கையா சார் கூட எல்லாம். சரி கொஞ்ச நாளில் இது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த படம் ராவணா சார் தான் அது காரணம். அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, நல்ல பொண்ணு போட்டுடலான்ட்டு போட்டார், நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அந்த கண் போன போக்கில் அந்த சாங்கில் அந்த ஃபால்ஸ் டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஹி வாஸ் அப்ரிஷியேட்டிங். அவரே உணர்ந்து இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ எடுத்துட்டோமோன்னு. பட் அதுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி கைண்ட் டு மீ. நான் நடிகராக மட்டும் இல்லை, ஒரு மனித நேயம், அந்த மனுஷனை கௌரவிக்கிறது, அவங்களோட நடத்துகிற விதம், அது மட்டும் இல்லை, டெக்னீஷியன், ஹி வாஸ் அ கிரேட் டெக்னீஷியன். அவருக்கு தெரியாத விஷயமே ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு இது. இந்த பணம் படைத்தவன் செட்டில் கூட என்னுடைய ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு ஷூட்டிங் மத்தியானம் வரைக்கும் கேன்சல் பண்ணி ராமகிருஷ்ணன் அந்த அவரை கூப்பிட்டு பார்க்க சொன்னது எம்ஜிஆர் சார் தான். இது ரொம்ப இதுவாக இருக்குது. லைட்ஸ் போடும்போது கேமராக்கு முன்னாடி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, வேண்டான்னு சொன்னது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பண்பட்ட நடிகை, நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணுறீங்கம்மா, பிரேக் எடுத்துக்கிட்டு மத்தியானம் ஷூட் பண்ணலாம்,
அப்படின்னு. அப்போ கூட நான் எக்ஸ்போ 70 ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தேன் நான் அந்த நேரத்தில். அது ட்ரெஸ்ஸு மாற்றி தைக்க சொன்னேன். மத்தியானம் வச்சுக்கலான்ட்டு கேன்சல் பண்ணார். ஷூட்டிங் கேன்சல் பண்ணி மத்தியானத்துலேருந்து போட்டார். அதுக்குள்ளே அதே ட்ரெஸ்ஸை வந்து உள்ள லைனிங் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லார் விஷயத்துலையும் அக்கறை எடுத்துக்குவார். சரி, கிளாமரஸாக எத்தனை பேரை யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். மோஸ்ட் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ரொம்ப கிளாமரஸாக தான் இருக்காங்க ஒரு படத்தில். அண்ட் செக்ஸி ட்ரெஸ்ஸிங் எல்லாம். பட் இன் மை கேஸ் ஹி செட் நோ, அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறதில்லை. அவங்கள வந்து நம்ம அந்த அந்த ரோல் கொண்டு வந்துட்டோம்னா ஃபால் ஆகிடும், கிராஃப் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட் பண்ணி பண்ணார். ஸோ ஐ நியூ திஸ் மேன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். நடிச்ச படத்தில் மறக்க முடியாத படம்னா அவருடைய 100வது படமான சிவாஜியினுடைய 125வது படம் அன்னைக்கு வியந்தம். அதிர்ஷ்டம் தான். ஒளி விளக்கில் ஒரிஜினல் வந்து பூலோர் பார்த்தேன். அது மாற்றப்பட்டது. அந்த ரோலை வந்து அவர் மேன் அண்ட் உமனாக டிசைட் பண்ணுது கோர்ட்டு. தி கெட் மேரிட். இங்கே அது நடக்கலை. அந்த கதையை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. என்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெட் பாடி மேலே பொட்டு வச்சு மாலை போடுவார். அது ஒரு இன்சிடெண்ட்டு. அது காரணங்கள் நமக்கு தெரியாது. நம்ம ஜனங்களுக்கு பிடிக்காதுன்னு மாற்றினாங்களோ இல்லை அவருடைய ஒரு இமேஜுக்கு சரியாதுன்னு நினச்சாங்களோ இல்லை வேறு காரணங்கள் நமக்கு தெரியாது. என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு அதில். பட் இருந்தாலும் கடைசியில் படம் வந்து அண்ணன் வந்து உடம்பு சரியில்லாமல் புரூக்லினில் படுத்திருக்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் வலிச்சு சாங் தமிழ்நாடு பூராவும் அந்த படத்தை நடிக்கும்போது தான் உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இல்லையா? இதனால வந்ததுங்கிறீங்க. சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஷீ டிட்ன்ட் லைக் இட். சின்ன பொண்ணு அப்போது அதுக்கு தான் வராங்க. நான் விட்டு கொடுக்கல. ஏன் போய் சொல்லணும்? நான் சொன்னேன், நான் தப்பான்னு சொல்லலை. சீனியாரிட்டிஸுக்கு மதிப்பு கொடுக்கணும். பிகாஸ் வி ஹாவ் ஒர்க் ஸோ ஹார்ட். யூ ஜஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட். நான் அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் கதாநாயகி நான். ஆக்சுவலாக கதையை மாற்றினது கூட நான் ஃபீல் பண்ணலை. பட்டு பேர் எங்கேயோ தூக்கி போட்டாங்க. என் பேர் அண்ணன் பேருக்கு அப்புறம் வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வச்சுட்டாங்க. சந்தியா அம்மாவும் சரி, ஜெயலலிதாவும் சரி. அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா எல்லாரும் பேர் போட்டு சௌகார்ஜானின்னு கடைசியில் போட்டாங்க. வாசன் சார் நான் கேட்டேன், என்ன சார் இது என் பேர் என்ன? அவருக்கு என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், அம்மா இந்த எக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கலைன்னா அவங்க போட்ட ரூலுக்கு இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்திருக்காது, தியேட்டர் வரைக்கும் போயிருக்காது. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், யாருக்கு பேர் வரும் நீங்களே பார்த்துட்டீங்க. பட் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட காரண்டை வந்து என்னை விஷ் பண்ணி ப்ரீமியர் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா, தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு என்னுடைய தமிழ் திரை உலகமே என்னை ஒதுக்கி வச்ச காரணமே இந்த இன்சிடென்ட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நான் விரோதியாக போயிட்ட மாதிரி ஜனங்க நினச்சி என்னுடைய பிக்சர்ஸ் ரொம்ப அது நான் ஒத்துக்கணும். எனக்கே தெரியும், அதை பற்றி நான் கவலைப்படலை. சரி, அவங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் கன்னட இண்டஸ்ட்ரி இருக்குது, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் நினச்சேன்னு தவிர அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலை. டைம் வரும், எனக்கு காலம் வரும்னு. காலம் வந்துதா இல்லையா? 89வது வருஷத்தில் கால் வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சித்ரா லக்ஷ்மணன் சார் என்னை இன்டர்வியூ பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 20 வருஷம் இந்த நீண்ட பயணத்தை கடந்தவங்க வந்து இந்திய சினிமா வந்து அப்படிங்களா? அது கூட நினைச்சு பார்க்க தெரியுது. நிச்சயமாவா? யாரும் இல்லைங்களே? யாருமே. உங்களுடைய பயணமே வந்து மிக நீண்டது. இந்த இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கீங்களா, அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். போன வாரம் ஒரு படம் வருது, திருப்பி அடுத்த வாரம் ஒரு படம் வரப்போகுது, இன்னும் நடிச்சுட்டு இருக்கீங்க. இல்லையா? எனக்கு இது ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி இப்போ போய் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்ன நான் தேவைப்படலை, என்னுடைய தொழில் சரியில்லை போல் இருக்கு, இல்லை வயசாச்சுங்கிறதால விட்டுட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தகுந்த வேஷம் இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் மாறுபட்ட வேஷம் தான். அந்த தம்பி படத்தில் நான் பண்ணது பார்த்தீங்களா? அது என்னமோ தெரியல, படம் நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் கார்த்தி ஜோதி நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஜோதிகா கூட டார்லிங் ஸ்வீட் கேர்ள் ஃபேஸ். பட் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்காத காரணம் என்னங்கன்னா, என்னை நானே ரொம்ப விமர்சனம் பண்ணியிருப்பேன். அதுவும் என்ன அந்த இது வரைக்கும் நான் பண்ணாத அந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணதுனால எனக்கு பிடிக்காம போச்சு என்னமோ தெரியல. பட் ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு சின்ன பசங்களாம் அந்த விசில் அடிக்கிறாங்க தியேட்டரில் அப்படிங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.